இன்னைக்கு பொறுத்தவரையிலும் தாவேக்கா நானே நீங்கள் பேட்டி பார்த்துருக்கேன், அது கொட்டி கிடக்கிற செங்கல். என்னது செங்கல் கொட்டி கிடக்கிற செங்கல். செங்கோட்டையன் கோட்டையாக்குவாரா? போயிருக்காரு. நாங்கள் வந்து கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். இந்த தேர்தல் இப்போ வருது, அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி. அதனால் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்துக்கு தான், கலசத்துக்கு தான் கும்பாபிஷேகம் நடக்கும். கொட்டி கிடக்கிற செங்கலுக்குலாம் நடக்காது. அதுனா அப்போதாங்க நிலத்தை பறித்து பேசும்போது பூஜை போடலாம். 2026 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படிங்கிறார். ஏடிஎம்கேங்கிறத உச்சரிக்கவே இல்லை, அதை பற்றியே அவர் பேசலை, மையப்படுத்தலை, எதுவுமே இப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வளரட்டும் வாழட்டும், அதை பற்றி இல்லை. அதிமுக ஆனால் நான் என்ன முடியே ஒன்று சொல்கிறேன். ஆனால் முடியே ஒன்று அது வந்து நான் அவங்க சொல்கிறதுல, அதாவது பழமொழி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியாதில்ல, பேராசை. அது ஒரு பழமொழி இருக்குல்ல, பேராசை பெருநஷ்டம், பேராசை பெருநஷ்டம்பாங்க, பெருநஷ்டம். அதனால் பெருநஷ்டம் ஆகிறவங்களுக்கு பேராசைப்படக்கூடாதுங்கிறது தானே அவனுடைய அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன், எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்கங்கிறீங்க, எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணுறாங்கிறீங்க, சரி ரைட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, இதே விஜய் 2 பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார், 1967 அண்ணா அரசியலில் செய்த ஒரு புரட்சியை, மாற்றத்தை நான் 2026 உருவாக்குவேங்கிறார். அடுத்து 1977 பொது தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்த அரசியல் மாற்றத்தை நான் உருவாக்குகிறார். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பேட்டிக்காக சொல்கிறேன். அண்ணா வந்து என்ன 67 வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கோட்டையில் உட்காந்தாரா? ஹீ ப்ரூவ்டு ஹிம்செல்ஃப். பல சந்தர்ப்பங்களில் அதை நிரூபித்து காட்டினார். 57 என்னாச்சுங்க, 15 எம்எல்ஏக்களை உருவாக்கினார். ஃபஸ்ட்டு தேர்தல் திமுகவுக்கு, ஃபஸ்ட்டு தேர்தல் 57 15 எம்எல்ஏக்கள். அடுத்து 62 50 எம்எல்ஏக்கள். 3வது தேர்தலில் தான் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. இது அண்ணாவுக்குடைய வரலாறு.